எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் தமிழ் பேசுகிறேன். கடந்த 2-3 வாரங்களாகவே தொடர்ந்து கொடுமையான செய்திகளை மட்டுமே பார்த்துட்டு வந்த நமக்கு இந்த உலக தலைவர்கள் சொல்கிற சில நாய்கள் உலகத்தில் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க, இதன் வழியாக உலகத்தை எப்படி அவங்களுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மனசு அழுத்தத்தை தர்ற மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு வந்த நமக்கு நம்மளுடைய மனசெல்லாம் குளிர்ற மாதிரி கண்டிப்பாக இவ்வளோலாம் மன அழுத்தத்தோடு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சு நம்மளை ஒரு 2 நாளாக தொடர்ந்து சிரிக்க வச்சுட்டு வர்றாங்க. நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உலக புகழ்பெற்ற ஏஐ சமிட் இந்தியாவில் நடந்துச்சு இல்லையா, அந்த ஏஐ சமிட்டு, அந்த ஏஐ சமிட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் பேசலான் இருக்கேன். ஒரு கல்யாண வீடு இருக்கும்போது அந்த கல்யாண வீட்டில் பொண்ணு வீட்டில் வருவாங்க, பையன் வீட்டில் வருவாங்க, பல பேர் கூடியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துலையே கல்யாணத்திலே முக்கியமானவர் மாப்பிள்ளை தான். அந்த மாப்பிள்ளைக்கு என்ன கனவு இருக்குன்னா, இந்த கல்யாணனால நான் தாண்டா இன்னைக்கு கதாநாயகன், இன்னைக்கு முழுக்க என்னை பற்றி தான் பேச்சு, நான் என்ன ட்ரெஸ்ஸு போடுறேன், என்ன மாதிரியான நடக்கிறேன், என்ன மாதிரியான என்னுடைய என்னை சுற்றி தான் இந்த கல்யாணமே அப்படின்னு நினைக்கும்போது கடைசியாக தாலியை ஒரு நாய் தூக்கிட்டு ஓடிச்சுன்னா முழுக்க அந்த கூட்டமுமே அந்த நாயை தான் துரத்தும். அப்போ அந்த மாப்பிள்ளை நினைப்பான், ஏண்டா இந்த நாய்க்கு கொடுக்குற மதிப்பை கூட எனக்கு கொடுக்க மாட்டேறீங்கடா அப்படின்வான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, கடைசியாக இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும், இந்த நாயை பற்றி தெரியும். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஏஐ சமிட் அப்படின்ட்டு உலகத்தில் இருக்க மிகப்பெரிய இந்த டெக்னாலஜி கம்பெனி எல்லாம் வரவழைச்சு, வாங்க வாங்க, முன்னாடிலாம் வெளியூருக்கு போய் நம்ம கூவி கூவி விற்கணும், வாங்க வாங்க எங்கள் ஊரில் பொருள் இருக்குது, எங்கள் வீட்டு பொருளை வாங்கிக்கோங்க, அதுதான் உலக பொருளாதாரமாக இருந்துச்சு. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் வாங்க, நாங்கள் மேட் இன் இண்டியா அப்படின்னு விற்கிற பொருளெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது செய்கிறதுக்கு, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் திறந்து விட்டுறோம், நீங்கள் வாங்க, நீங்கள் மேக் இன் இண்டியா பண்ணுங்க. மேக் இன் இண்டியா அப்படின்னா மேட் இன் இண்டியாவுக்கும் மேக் இன் இண்டியாவுக்கும் அதான் வித்தியாசம். இதெல்லாம் நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், இதெல்லாம் ஃப்ராடுத்தனமான வேலை அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அது புரியாதவங்க பார் மேக் இன் இண்டியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு இந்தியா அப்படியே ஒரு சிங்க படத்துலலாம் போட்டு அதை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. எதெல்லாம் பெருமையாக பேசணும்னு இருக்கோ அதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் பெருமை இல்லாத நம்ம இது மாதிரியான விஷயங்களை செய்கிறோன்னா அதை கூட நம்மால் தானே செய்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்து பெருமையாக பேசுவாங்க சங்கிகள். இந்த மேக் இன் இண்டியா வழியாக இப்போ உலகத்தில் இருக்க இந்த கூகுள், அப்புறம் ஓப்பன் ஏஐ, அப்புறமா ஆந்த்ரோபிக் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய இந்த ஏஐ கம்பெனிகள் எல்லாம் இந்தியாவில் எங்கள் ஊரில் வாங்க, எங்கள் ஊரில் வந்தீங்கன்னா லேபர் லா கிடையாது, மனித உரிமை மீறல் எவ்வளோ வேணால் செய்யலாம், மனுஷ உயிருக்கு மதிப்பே கிடையாது, நீங்கள் எத்தனை பேர் வேணால் வேலைக்கு எடுக்கலாம், எத்தனை பேர் வேணால் வேலையை தூக்கலாம், கேவலம் காக்கா கடிச்சு கூட எங்களுக்கு தர வேண்டாம், இந்த காக்கா கடிச்ச அந்த அந்த எச்சையை கொடுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம ஆட்கள் வாங்க அப்படின்னு நம்ம ஊரில் செய்கின்றாங்க. இதில் வர்றவனுக்கு நான் கேட்குறேன், இவ்வளோ விஷயங்கள் ஏஐயில் செய்கிறவன் ஏன் அவங்க ஊரில் செய்ய மாட்டானா? அவங்க ஊர் மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியாதா? ஏன் இங்கே வர்றான் அப்படின்னா, அவனுக்கு நல்லா தெரியும், இங்கே வந்தால் இது ஒரு கூலி, டிஜிட்டல் கூலிகள் அப்படியே குவிஞ்சு கிடக்குறாங்க நம்ம ஊரில். ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி தான். அது வழியாக இந்த விஷயத்தை செய்தால் கூலிகள் நிறைய பேர் கிடைப்பாங்க. அதில் இப்போ டெக்னிக்காக நல்லா இவங்களுடைய கான்ட்ராக்ட் எல்லாம் எப்படி போடுறாங்க அப்படின்னா, நானே உங்கள் ஊருக்கு வருவேன், உன்னை வச்சே வேலைக்கு வாங்குவேன், அந்த வேலைக்கு வச்சு செய்த அந்த பொருளில் உனக்கு எந்த பங்குமே கிடையாது, அதை நீ வெளியில் எங்கேயாவது விற்கணுன்னாலும் அதுவும் எங்கள் வழியாக தான் விற்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த கொடுமையான சட்டங்களை செய்கிறாங்க. நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நமக்கு வெளியிலேருந்து கூட்டு வந்தோமா, அன்னைக்கு நல்லா ஒரு வீடியோ போட்டோமா, நல்லா புது புது சட்டையாக 6 மணி நேரம் வீடியோ மேலே கீழே ட்ரோனு விட்டு எடுக்கிறது, லெக்கின்ஸ் கீழேருந்து எடுக்கிறது, மேலே ஷார்ட்லேருந்து எடுக்கிறது, மயிரை நட்டு வச்சுருக்காரு இல்லையா, அது வழியாக எடுக்கிறது, இது மாதிரியான வேலைகள் தான் நம்மளுக்கு தேவை. இதுக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் என்னென்ன வேலை செய்ய போகிறாங்க அப்படின்றத பட்ஜெட்லேயே சொல்லிட்டு அவங்களோட 2 முதலாளிகிட்ட சொல்லிடுவாங்க, அம்பானி அதானி கிட்ட. அவங்க 2 பேரும் பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடியே வேலைக்கு செய்வாங்க. இதை பற்றிலாம் புரியலன்னா இந்த காணொலிகள் போக போக உள்ளே போகும்போது புரியும். சரி, எதை பற்றி நான் பேசுகிறேன், என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்கிற மக்களுக்காக சொல்லிடுவோம். இந்த ஏஐ சமிட் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய சமிட் அப்படின்னு சொல்லி பல தலைவர்களை உள்ளே வர வச்சு இந்த ஏஐ சமிட் அப்படின்னு சொல்லி இந்த ஏஐ தொழில்நுட்ப
இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இருக்க மிகப்பெரிய வல்லுநர்கள், பெரிய பெரிய காசு போடுற இந்த முதலாளிகள் எல்லாமே கூப்பிட்டு வச்சு, வாங்க வாங்க எங்கள் ஊரில் வாங்க, கூறு 3 ரூபா, கூறு 4 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து விற்கிறாங்க. இதில் வந்ததில் வழக்கம் போல் இதை பப்ளிசிட்டி பண்ணாமல் நம்ம வந்து காலைல கக்காவே போக மாட்டோம். அப்புறம் இதில் வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நம்ம விடுவோம் அப்படின்னு சொல்லி மீடியாவெல்லாம் உள்ளே விட்டோன்னே, மீடியாக்காரன் வழக்கம் போல் வந்து உள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து எடுக்கிறான். இதில் இந்த நாயை பிடிச்சிட்டு ஏன் தொங்குறானுங்கன்னு தெரியல. இந்த ஐபிஎல்லையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, இந்த ஏஐ உள்ள ஏஐ இருக்க இந்த நாயை வந்து எல்லா இடத்துலையுமே மிக பெருசாக பரப்புறானுங்க. ஐபிஎல்லும் சரி, நீங்கள் வந்து மற்ற இடங்கள்லையும் சரி, இந்த நாயை வைத்து நாளைக்கு இவர்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய திட்டம் இருக்குது. இந்த நாயை பற்றி பேசணும்னா அதுவே ஒரு தனி காணொலி போடலாம். இந்த நாயை பற்றி நிறைய காணொலி போட்டிருக்கு. ஆனால் இந்த ஏஐ, இந்த அறிவு கெட்ட அந்த நாயை பற்றி நிறைய காணொலிகள் போட்டிருக்கு. ஆனால் இந்த காணொலி வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் தொழில்நுட்பத்து வழியாக அந்த அறிவை பெற்றுள்ள அந்த நாயை பற்றி. Things like physical AI, things like robotic dog with the demo that we have shown you for inspection, those are already being deployed by oil and gas companies, by civic agencies and multiple other. இந்த நாயை வைத்து தான் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை அடக்கிறதுக்கும், யாரெல்லாம் வாங்குறாங்க இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி மக்கள் போராட்டங்கள் எங்கே வந்து வெடிக்கும், தாங்கள் செய்கிற வேலை இப்போ வந்து ஓஎன்ஜிசிக்கு எடுத்துக்கலாம். ஓஎன்ஜிசி மாதிரியான இடங்கள்ல இப்போது நம்ம ஊரில் வந்து பல இடங்களில் வந்து கிணறுகளை தோன்றேன் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்க வளங்களை வெளில எடுக்கிறேன்னு சொல்லி நோண்டி அந்த இடத்தையே பாலைவனமாக்குறதுக்கு வழி பண்ணுவாங்க. அப்போ மக்கள் போராடுவாங்க. அந்த இடத்துல வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஊரில் வந்து காவல்துறையை வந்து வச்சு அடித்தாலும் வந்து இது பண்ணாலும் அதெல்லாம் வந்து ஒரு அந்த ஊர் காவல்துறை வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான். அந்த ஊர் மக்கள் முழுக்க வந்து கொஞ்சம் அறிவு இருந்தாலும் அதை பற்றி எதிர்த்து போராடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான செயற்கை நுண்ணறிவு உள்ள நாய்க்களை வச்சு வழக்கம் போல் இதை இந்த போராட்டத்தை வந்து சுடுறதோ, போராட்டத்தை கலைக்கிறதோ, இது மாதிரி வேலை செய்யறதுக்கு தான் இந்த நாய்கள் எல்லாம் வந்து இது எதுக்காக இந்த நாய்களை வந்து உருவாக்குறாங்கன்னா அதுக்கு தான் உருவாக்குறாங்க. வழக்கம் போல் போரில் வந்து உபயோகிக்கிறதுக்கும் மக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் வந்து இதெல்லாம் வந்து பழைய காலத்து படத்துலேயே ரோபோ காப்புன்னு அப்படியே ஒரு படம் வந்து நான் சின்னதாக இருக்கும்போதே, அப்போ எவ்வளோ பழைய படமாக இருக்கும் பாருங்கள், அப்போவே வந்துடுச்சு இதெல்லாம். இதில் இந்த மீடியா வந்து இந்த காணொலிகளை எடுக்கிறதுக்காக உள்ளே போகும்போது அங்கே ஒரு அக்கா வாங்க வாங்க, எனக்கு அந்த அக்காவை பார்க்கும்போதே எங்கேயோ ஒரு ஞாபகம் இருக்க மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு யோசித்தேன். அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது அந்த அக்காவை எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. அந்த அக்கா உடனே என்ன சொல்லுது, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி விளம்பரத்துக்கு இந்த நாய் பார்த்தீங்களா, இந்த நாய் வந்து காலையில் வந்த நாய் கிடையாது, இது வேறு நாய். இந்த நாய் பாருங்கள், இந்த நாய் வந்து நாங்களே வந்து உருவாக்கணும், நாங்களே இந்த நாய்க்கு வந்து ஓரியன்னு பேர் வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி வழக்கம் போல் அடித்து விடுது. ஏன்னா வந்து முட்டா சங்கிகள் முழுக்க இருக்கானே, இதை உலகம் எங்கும் இருக்கவெல்லாம் பார்க்க மாட்டான்னு நினச்சி வழக்கம் போல் அடித்து விடுறது. என்ன மூத்திரத்தை சுட சுட பிடிச்சி கொடுத்தா, மாட்டு மூத்திரம் மடிக்கணும், மாட்டு மூத்திரத்தை சுட சுட பிடிச்சி காலைல வந்து வெறும் வயிற்றில் குடித்தா வந்து நல்லா உடம்புலாம் வந்து எல்லா நோய்களும் வந்து போயிடும். அப்புறம் அந்த சாணியை வந்து வேறு வேறு ஃப்ளேவராக நினச்சி வந்து குச்சி வைக்காமல் கையை விட்டே வந்து எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களோட அறிவும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இது அந்த யோகா செய்கிற இந்த மாஸ்டர் ஒருத்தர் இருக்கானே கஞ்சா குடிக்கி, அவன் நார்த் இந்தியாவில் இருக்க கஞ்சா குடிக்கி, அவன் வந்து இது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா வந்து வாயத்தில் இருக்க வாயுவை வச்சே வந்து அதை ஒரே நேரத்தில் வெளியே விடும்போது இங்கேருந்து சந்திராயனுக்கே வந்து நம்ம வந்து பின்னாடி பக்கமாக அப்படியே புகை விட்டுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரிலாம் சொல்கிறவனுங்கெல்லாம் அந்த ஊரில் இருக்கானுங்க இல்லையா, இவனுங்கெல்லாம் வந்து சொல்கிறது நம்புகிற மாதிரி இதமாக அடித்து விடுது. இந்த நாய் பேர் ஓரியன்னு, இதை நாங்கள் தான் வந்து தயாரித்தோம் அப்படின்னு விளையாடுது. கடைசியில் பார்த்தா இது வந்து இதை எடுத்து இது ஒரு முட்டா சங்கி எடுத்து போடுது. இது முட்டா சங்கி போட்டதை எடுத்து அரசாங்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய அமைச்சர், இவர் தான் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், இவர் வந்து எடுத்து அதை வேற போடுறாரு. பார்த்தீங்களா எங்களுடைய இந்தியாவின் இதுதான் வந்து இந்தியாவை வந்து எங்களுடைய அளவுகோல், இந்த நாயை பாருங்கள் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு அந்த நாய் போட்டால் அப்புறம் வந்து பார்க்குறாங்க, வேலையத்து போய் நம்ம ஆட்கள் வந்து உட்காந்துருப்பானுங்களே இன்டர்நெட்டில், அவனுக்கு பார்த்துட்டு ஏடா இது வந்து இது ஐபிஎல் நாயிடா, இது என்னடா எடுத்து வந்து இங்கே போடுறீங்க, இது வந்து $2500 கொடுத்தா இதுலேயே ஈபேலேயே விற்கிறான்டா அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணாலே வந்துரும்டா, இதை என்னடா எடுத்து ஏஐன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டானுங்க. பார்த்தா கடைசியில் வந்து அடுத்த நாள் வந்து என்னாச்சு, இது வந்து ஒத்துக்க வேண்டியதாச்சு, பொய்ய சொல்லி இது உலக அளவில் வந்து ட்ரெண்டிங் ஆகி இந்த மாதிரி வந்து வழக்கமாக வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் தான் வந்து சைனா ப்ராடக்ட்வாங்க. ஆனால் அந்த சைனா ப்ராடக்டே டூப்ளிகேட்டுன்னு சொன்ன
மிகப்பெரிய வல்லுநர்கள் வந்து இந்த கல்கோத்தியா யூனிவர்சிட்டியில் தான் இருக்காங்க அப்படின்னோட இது ஒரு ஒரு போலி யூனிவர்சிட்டி. வழக்கம் போல் நம்ம ஊரில் வந்து சாராயம் காய்ச்சிறவன், பொம்பளத்தை கடத்துறவன், இந்த மாதிரி கள்ள கடத்தல் செய்கிறவன், இந்த மாதிரி அடியாட்களை வச்சு கட்ட பஞ்சாயத்து செய்கிறவங்களாம் தான் கொஞ்ச நாள் வயசான காலத்தில் போய் கல்லூரி கட்டி அந்த கல்லூரி அப்படியே டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறி இதெல்லாம் தான் செய்யும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா யாரா இவன் அப்படின்னு பார்த்தா இவன் பக்கா சங்கி. இவனோட இந்த ஓனரு, இதை ஃபார்ம் பண்ணவன் எல்லாருமே ஃபவுண்டர். இதில் 2014 வந்து யாரா இவருன்னு பார்த்தா நம்மால் ஜி போய் மோஸ்ட் ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஜிகின்னு சிரிச்சினே வந்து ப்ரைஸ் கொடுக்குறாரு. அப்போ தான் வந்து சந்தேகமே வலுக்குது. யாரா இவனுக்கு அப்படின்னு பார்த்தா இவனுக்கு வந்து முழு சங்கி யூனிவர்சிட்டி இவனுக்கு முழுக்க. ஏன்னா வந்து காங்கிரஸ் ஒரு தடவை ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வந்தப்போ வந்து அதுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனையே தெரியாமல் வந்து போராட்டத்துக்கு தங்களுடைய யூனிவர்சிட்டி பசங்களை வந்து வெளியில் விட்டு அப்போவும் வந்து அம்பலமாகி நிராயுத பாணியாக நின்ன இந்த மாணவர்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது உள்ள நடக்கிற விஷயங்களை வந்து எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியுதுன்னே தெரியல. இந்த ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு முழுக்க கியூ வந்து கேவலமாக வந்து ஒரு கியூவாக ஃபார்ம் பண்ணாமல் மக்கள் அலை மோதி வந்து உள்ளே வர்றது, இந்த விஐபி மக்களுக்கு வந்து அதிக பாதுகாப்பை வழங்கி அவர்களுக்காகவே இந்த ஏஐ வந்து நடக்கிற மாதிரி விஷயங்களை செய்கிறது, உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி, டாய்லெட் வசதி இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லும்போது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏஐ சமிட்டை வந்து கொண்டிருக்காங்க. உலக தரத்துலேருந்து வந்து உலகத்தில் இருக்க எல்லா பெரிய ஆட்களையும் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது வந்து பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு கழிப்பறை வசதி, ஒரு குடித்தண்ணீர் வசதி இதெல்லாம் கூட செய்து தராமல் மக்கள் ரொம்ப அல்லாடி இருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது தான் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் கழிப்பிடம் இல்லாமல் தான் வெளில போகிறாங்க. இப்போ தான் வந்து எல்லாருக்கும் டாய்லெட் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியே அதை ஒரு பெரிய விஷயமா எங்கள் ஊரில் எல்லாருக்கும் டாய்லெட் இருக்குன்னு சொல்லி தான் உலகம் ஃபுல்லாக போய் வந்து இவர் வந்து நான் வந்து இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து பீத்திக்கிறாரு. அப்போது குடித்தண்ணி வசதி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதே மாதிரி வந்து இவர் பாவம் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே என்ன பண்ணுவார்னா ஒரு விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மால் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து மன்மோகன் சிங் காலத்திலேயே வந்து தொடங்கி வச்ச ஒரு டனலாக இருந்தால் கூட வந்து யாருமே இல்லாத இடத்துல கையெல்லாம் காட்டிக்கிட்டு அப்படியே வந்து நான் தான் திறந்து வச்சேன் அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக வந்து ஆள் இல்லாத அர்த்தராத்திரியில் அதிகாலை வேலையில் போய் ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு டாப் ஆங்கிள் பாட்டம் ஆங்கிள் அப்படியே லெக்கின்ஸ் நிறைய எடுக்கிறது, அது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கிறது வீடியோ. ஆனால் இந்த வாட்டி பார்த்தாரு எப்போ பாரு நடாது நம்ம முடிஞ்ச பிறகு போகிறோம் இல்லை முடிகிறதுக்கு முன்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி என்ன பண்ணார், செட் பண்ணி ஈவெண்ட்டுக்கு நடுவில் ஒரு 6 மணி நேரம் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு தலைவர் வீடியோ ஷூட்டு ரீல்ஸாக எடுத்து தள்ளி இவர் இதில் வந்து பப்ளிசிட்டி பண்ணலான்னு நினச்சா இவருக்கு பப்ளிசிட்டி பண்ண பார்த்துருக்காரு. கடைசியில் என்ன ஆச்சு, எல்லோரும் வெளியே அனுப்புனாங்க பாருங்கள். அங்கே இருந்த இந்த யோசிச்சு பாருங்கள், இந்த ஏஐ சம்மிட்டுக்கு வெளியிலேருந்து வந்து அவனோட ப்ராடக்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சான் பாருங்கள், அதெல்லாம் திருடிட்டு போயிட்டுருக்கானுங்க அந்த கேப்பில். இது இல்லாமல் இவர் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து திரும்பி போகிற வரைக்கும் ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணி மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வந்து வந்தவனுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இவங்க. இதில் வந்தவனை வந்து கூப்பிட்டு வச்சு தலைவர் முன்னாடி நின்று ஏதோ இந்த 2க்கும் 3க்கும் 2 சீட்டு 3 சீட்டுக்கு காலில் விழுவானுங்க பாருங்கள், இவனெல்லாம் லைனாக நிற்க வச்சு கையை பிடிச்சி கையை தூக்குறதெல்லாம் வந்து இவனுக்கு பழக்கமாக இருக்கும். ஆனால் அவன் வந்தவன் அங்கே வந்து அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் கையை பிடிச்சி இவன் தூக்குனா இந்த கையை நான் எங்கடா வைக்கன்னு அவன் யோசிக்க, இந்த பக்கம் இவன் கூட கை கொடுத்தோம்னா அவன் யார் அவங்க வந்திருக்கான்னா இவங்க இந்த ஏஐ கம்பெனியில் இவனுக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றா இருந்தவனுங்க அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள பிரச்சனையாகி தனியாக கம்பெனி ஆரம்பித்து 2 பேரும் வந்து பெரிய பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. அவங்க 2 பேரை பக்கத்தில் நிற்க வச்சு அவங்க கூட கையை கொண்டு அவன் எப்படி கொடுப்பான், அவன் ஒத்த கையை தூக்கிட்டான். நம்ம இவர் இருக்கார்ல பிஜேபி ராகவன் மாதிரி ஒத்த கையை தூக்கிட்டு நிற்கிறான் அவன் இந்த பக்கம் கொடுத்துட்டு. இந்த மாநாட்டில் வந்து ஏஐ வழியாக எல்லாமே நடந்தாலும் இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து இன்டர்நெட்டு முக்கியம் இல்லையா. இவ்வளோ பெரிய ஒரு சம்மிட் நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் ஒய்ஃபை வந்து ஒழுங்கான ஒய்ஃபை இல்லாமல் கேவலமாக கொடுத்துருக்காங்க. இதனால் பாதி பேர் அவங்க கொண்டு வந்த அந்த ப்ராடக்டை வந்து டெமோ பண்ண முடியாமல் வந்து கடுப்பாகி போயிருக்காங்க. இதில் பெரிய பெரிய டெவலப்பர்லாம் தரையில் உட்காந்துருக்கான். பல நேரம் வந்து எல்லாம் உள்ளே இருந்தவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு தான் ரீலே எடுத்திருக்காங்க முழுக்க இவங்க.
இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, நீ ரீல்லாம் எடுத்து தொலைராசா, ஆனால் வந்து இதெல்லாம் இது முன்னாடி எடுத்துருன்னு சொல்லி நம்மளே சொல்கிற அளவுக்கு நம்மளை வந்து கடுப்பேற்றிருக்காங்க. இதில் இந்த யூனிவர்சிட்டியை பற்றி சொல்லணும்னா, ஏதோ ஒரு அம்மா வந்து ஒரு ஆர்வ கோளாறுல இது வந்து எங்களோட இது இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃப்ரைட் ரைஸே பார்த்தீங்கன்னா சைனாவோட ஃப்ரைட் ரைஸ் தான். அதை நம்ம ஊரில் வாங்கி நம்ம லெவலுக்கு நம்ம மசாலாவெல்லாம் போட்டு அதை நம்ம ஊர் ஸ்டைலுக்கு மாற்றி அதுதான் ஃப்ரைட் ரைஸ்னு மாற்றின மாதிரி இந்த அம்மா நினச்சிச்சு. அவன் போடுவான் சைனாக்காரன். அவனோட போன வருஷத்தோட ரோபோ பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அவங்க இதில் ஒரு ரோபோ ஒன்று செஞ்சுருக்கானுங்க ஏஐ வச்சு. அது ஏதோ ஒரு வயசான தாத்தா நம்ம இது எந்திரன் படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் கூட வந்து ரஜினி ஆடுற மாதிரி அது ஆடுது மெதுவாக. இந்த வருஷம் வந்து ஒரே ஒரு 12 மாதத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பழைய படத்தில் வர ஜாக்கி சான் மாதிரி செவுத்தில் எகிரி பல்ட்டி அடித்து அப்படி வந்து குட்டிக்காரன் அடித்து வந்து நிற்குது. அதுவாக எங்கே போய் நிற்கும் போது வழக்கம் போல் மக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இவங்களோட டிஜிட்டல் கரன்சி வழியாக போலீஸுக்கு பதிலாக இதுதான் வந்து நம்மளுடைய இந்த படங்கள் எல்லாம் காட்டியிருக்காங்க, இந்த ஹாலிவுட் படங்கள் எல்லாம். அதை தான் வந்து ரியாலிட்டி வர்றதுக்கு தயார் செஞ்சுட்டாங்க. மக்களை வந்து குறிப்பாத்து சுடுறதுக்கும் எட்டி உதைக்கிறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவன் தயார்படுத்தி கொண்டு வந்துட்டான். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த யூனிவர்சிட்டி வந்து யாரா இவன் சங்கி பயலா இருக்கானே, இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சாதான் தெரியுது. 2020 வந்து நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ வந்து கேடி ராகவனை பற்றி சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. எல்லா இடத்துலையும் தட்டை போட்டு அடித்து மணி ஆட்டினா வந்து அந்த கிருமி வந்து செத்து போயிடும் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஒரு சயின்டிஃபிக் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணுறான். அது எந்த யூனிவர்சிட்டிடான்னு நோண்டி பார்த்தா அது இந்த யூனிவர்சிட்டி தான். இவன் தான் முதல்ல கலப்பி விட்டுருக்கான். இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒரு பிளேட்டு ஒரு ஸ்பூனு உங்கள் வீட்டில் மணி அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அடிங்கன்னு சொன்னோன்னா வடக்கில் போட்டு தெறிக்க விட்டானுங்க. ஸ்டீல் பைப் என்ன, வீட்டில் கிடந்த அந்த இது அலுமினியம் இது என்ன, ஷீட் என்ன, தட்டு, அவன் ஐஸ்வர்யா ராய், அவங்க மாமனார் அமிதாப் பச்சன், அவன் புருஷன் அபிஷேக் பச்சன்லேருந்து ஆரம்பித்து சச்சின் டெண்டுல்கர்லேருந்து ஆரம்பித்து நம்ம நிமி மாமி, அதெல்லாம் வந்து இந்த காணொலியெல்லாம் வந்து ஏற்கனவே பேசியிருக்கு. எனக்கே வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் ஆகுது. நானே போய் அந்த காணொலியெல்லாம் பார்த்து சிரிப்பேன். அதில் நம்ம நிமி மாமி வந்து சாதாரணமாக அடிக்க மாட்டாங்க. அந்த மணி அடிச்சுட்டு அப்படியே அந்த வைரஸ் வந்து அப்படியே போய் அங்கே சாவறதெல்லாம் அப்படி சுற்றிலாம் பார்த்து மணி அடித்தாங்க. அதுக்கெல்லாம் பேசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கி யூனிவர்சிட்டி தான். இவன் தான் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கான். இது வைரஸ்க்கு காது கேட்காம போய் வைரஸ்க்கு அதிகமாக சத்தம் வந்து அந்த வைரஸ் செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அளவுக்கு அறிவான இந்த யூனிவர்சிட்டி தான் இந்த யூனிவர்சிட்டி. இவன் தான் வந்து நம்ம சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் திருடுற மாதிரி சைனீஸ் நாயை திருட பார்த்துருக்கான்.